ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு புறம்போக்கு இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடுத்த 6 மாத காலத்திற்குள் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலம் யார் யாருக்கு பட்டா கிடைக்கும், அதுக்கப்புறம் எந்தெந்த நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் தமிழக அரசு சம்பந்தமான செய்திகளும் மானியம் அதுக்கப்புறம் இலவசம் தொடர்பான அனைத்து தகவலும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது தமிழக அரசு என்ன ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெல்ட் ஏரியாக்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சென்னை உட்பட பல்வேறு மாநகராட்சிகளில் உள்ள பெல்ட் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டாவானது அடுத்த 6 மாத காலத்திற்குள் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெல்ட் ஏரியா சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. அரசாங்க இடத்தை ஆக்கிரமிச்சு அவங்க வீடோ இல்லை ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வச்சிருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பட்டாவானது கேட்டுட்டே இருக்காங்க. இந்த பட்டா பார்த்தீங்கன்னா 1962ஆம் வருஷம் சட்டம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ட் ஏரியாக்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு இந்த தளர்வு கொண்டு வந்திருக்காங்க. பெல்ட் ஏரியாக்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டாவானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெல்ட் ஏரியாக்களில் வசித்தாலுமே அரசுக்கு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு பட்டாவானது வழங்கப்படும்னு முதலமைச்சர் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது அரசுக்கு அந்த நிலம் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க இந்த இடத்த அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். இல்லை ஏதாச்சும் ரொம்ப மெயினில் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு பட்டாவானது கொடுக்க மாட்டாங்க. அரசுக்கு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்துக்கு பட்டாவானது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பெல்ட் ஏரியாக்களில் மட்டும்தான் அது அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி நீங்கள் நத்தம் புறம்போக்கு, அதாவது நீர்நிலைக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னா அது கொடுக்க மாட்டாங்க. நீர்நிலைகளுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னா அதுக்கு பட்டா கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை உட்பட பல்வேறு மாநகரங்களில் உள்ள மக்களுக்கு இந்த பட்டாவானது கொடுக்கப்படும், அடுத்த 6 மாத காலத்திற்குள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் 29,157 பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பட்டா கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,29,000 பேருக்கு அடுத்த 6 மாத காலத்திற்குள் இந்த முறையில் பட்டாவானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அது போக நானும் அந்த ஸ்கீமில் தான் வரேன், பட் ஆனால் என்னோட நேம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உடனே உங்களுக்கும் பட்டாவானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் பட்டாவானது அடுத்த 6 மாத காலத்திற்குள் நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கேம்ப் நடத்துவோம். ஒவ்வொரு நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அது கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்கு எளிய முறையில் இந்த பட்டாவானது அடுத்த 6 மாத காலத்திற்குள் கொண்டு சேர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் ஏன் இப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, தனி ஒரு மனிதனுக்கு குடியிருக்க வீடோ அல்லது இடமோ இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால இப்போது இந்த ஸ்கீமை நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பெருமிதம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இது சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் கட்டாயம் போடுறோம். அதாவது எப்போ கொண்டு வராங்க, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி, யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது மானியம் அல்லது ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நாங்கள் அதை பற்றின முழு தகவலும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.